அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய மாதம், அல் குர்ஆனுடைய மாதம். இந்த மாதம் ஒரு பயிற்சி பாசறையாக ஒரு மாத காலமாக இந்த மாதத்தில் தொழுகை, நோன்பு, திக்ருகள், அல் குர்ஆனை ஓதுதல், புரிந்து கொள்ளுதல் என்கின்ற பல வணக்க வழிபாடுகளை எப்படி முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு முழுமையான பயிற்சியை தந்த மாதத்தை நாம் கடந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, ரமலானில் நாம் என்ன செய்தோம், தற்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் ஒப்பீடு செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் ரமலான் மாதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த பாடங்கள், நாம் முறையாக கடைபிடித்த வணக்க வழிபாடுகள், ரமலானில் இருந்த அந்த ஆரோக்கியம் அல்லது ரமலான் மாதத்தில் நாம் கடைபிடித்த அந்த முழுமையான வடிவம் இல்லை என்றாலும் அதில் சொற்பமாவது ஒரு 5% அல்லது 10% ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் அந்த வணக்கங்களில் நாம் ஈடுபாடு காட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹுக்கு வணக்கங்களில் மிக விருப்பமானது நாம் தொடராக இடைவிடாது தொடராக கடைபிடிக்கின்ற வணக்கங்கள். அது குறைவாக சொற்பமாக இருந்தாலும் நாம் தொடர்ச்சியாக அதை பேணிக்கொள்ள வேண்டும். எனவே ரமலான் மாதத்தில் செய்ததை போன்ற வணக்கத்தை நாம் செய்யாவிட்டாலும் அந்த வணக்கங்களை சொற்பமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நாம் அந்த வணக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் இந்த நோன்பை ரமலானோடு விட்டுவிடாமல் பின்வரக்கூடிய நாட்களில் சுன்னத்தான நோன்பை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. திங்கள், வியாழன் போன்ற நாட்கள், மாதத்தில் நடுப்பகுதியில் வருகின்ற ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய 13, 14, 15 போன்ற நாட்கள், இப்படி சுன்னத்தான நோன்பை நாம் குறைவாக இருந்தாலும் அதை பேணிக்கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, ரமலானுக்கு பின்னால் ரமலானில் செய்த வணக்கங்களில் நாம் ஈடுபாடு காட்டுகிறோம் என்றால் ரமலான் மாதத்தில் நாம் செய்த வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, சிறந்த அடையாளம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய நாட்களில் நமக்கென்று ஒரு அஜெண்டாவை, நமக்கென்று ஒரு திட்டத்தை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனில் ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு ஓத வேண்டும், ஒரு வாரத்தில் இத்தனை நாட்கள் சுன்னத்தான நோன்பு வைக்க வேண்டும், இரவு நேரத்திலே ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 அல்லது 3 ரக்காத்துகள் வித்ருடைய கியாமுல் லைல் என்று குறைந்தபட்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை நானும் நீங்களும் வகுப்போமாக இருந்தால் அடுத்து வருகின்ற ரமலான் மாதம், இந்த ஒரு வருட காலத்திலே கடந்த ரமலானில் பெற்ற அந்த பயிற்சியை நாம் எதிர்வரக்கூடிய அடுத்த வருடத்தில் வருகின்ற ரமலான் வரைக்கும் கொண்டு செல்ல முடியும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, கடந்த ரமலானில் செய்த வணக்கங்களை முழுமையாக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சமாவது தொடர்ச்சியாக அதில் கடைபிடித்த வணக்கங்களை ஒவ்வொன்றாக நாம் சரிபார்த்து தொடராக அதை கடைபிடிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.